ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். சுக்கிர பெயர்ச்சி 2025 துலாம் ராசி. சுக்கிர பெயர்ச்சி ஜூன் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த சுக்கிர பெயர்ச்சியால் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் யோகங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம். 2025ஆம் ஆண்டின் ஜூன் 22ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சுக்கிரனே எல்லா மனித உயிர்களுக்கும் காதலுக்கும் காரணமாக இருப்பவர். காதலின் கிரகமாக கருதப்படும் சுக்கிர பகவான் ஜூன் 28ஆம் தேதி மேசத்திலிருந்து ரிஷபத்துக்கு செல்கிறார். பொதுவாக சுக்கிரன் செல்வம் மற்றும் செழிப்புக்கு அதிபதியானவர். திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களுக்கு அதிபதியாகவும் சுக்கிரன் இருக்கிறார். அதனால் அவரை கலத்திரக்காரகன் என்று கூறுவார்கள். வண்டி வாகனம், தொழில், கூட்டாளிகள் உள்ளிட்ட சுக வாழ்க்கைக்கும் சுக்கிரன் முக்கியமானவர். நவகிரகங்களில் சுக்கிரனை அசுரன் என்று அழைப்பார்கள். அந்த வகையில் இந்த சுக்கிர பெயர்ச்சி துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் குறித்து இந்த தொகுப்பில் காணலாம். துலாம் ராசி சித்திரை 3, 4 நட்சத்திர பலன்களையும், சுவாதி 1, 2, 3, 4, விசாகம் 1, 2, 3 ஆகிய 9 நட்சத்திர பாதங்களை கொண்டது துலாம் ராசி. சுக்கிரன் என்பது ராசி அதிபதி, லக்னாதிபதி ஆவார். அஷ்டமாதிபதியும் சுக்கிரன் தான். தற்போது சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு வந்து அமரப்போகிறார். 8ஆம் இடம் வலிமை பெறுவதால் வேலை, வியாபாரம், காதலுக்காக சொந்த ஊரை விட்டு வெளிமாவட்டம், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். 8ஆம் இடம் வலிமை பெறுவதால் வேலை, வியாபாரம், தொழிலுக்காக சொந்த ஊரை விட்டு வெளிமாவட்டம், வெளிமாநிலம், வெளிநாடு செல்லும் யோகம் உண்டாகும். வேலைவாய்ப்பு. 8ஆம் இடம் என்பது வலி, வேதனை என்றாலும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். திடீர் வாய்ப்புகள் உங்கள் சொந்த முயற்சிகளால் கிடைக்கும். இன்டர்வியூ ரிசல்ட்டுகளுக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். வெளிமாநிலம், வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்யும் வாய்ப்புகள் வரும். வெளிநாடு, வெளிமாநிலம் மூலமாக தனம் வந்து சேரும். லாக்காகி இருந்த பணங்கள் உங்களுக்கு வந்து சேரும் காலகட்டமாக இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம். பங்கு சந்தை, காப்பீடு விஷயங்களில் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். 8ஆம் இடத்தில் இருக்கும் சுக்கிரன் குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் பணவரவு அதிகரிக்கும். கையிருப்பு பணம் அபரிவிதமாக வரும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தை காண்பீர்கள். லட்சங்களை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆட்சி பலத்துடன் கோடிகளை கொடுக்கக்கூடிய குரு பகவான் சூரியனுடன் சேர்ந்து அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் இருப்பதுவும் உங்கள் ராசியை பார்ப்பதாலும் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். பணம், பொருளாதாரம் அருமையாக இருக்கும். சொத்துக்கள் வாங்கும் யோகம். உங்களுடைய தனித்திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கும். செல்வாக்கு, திறமைகளை வெளிக்கொணர்வீர்கள். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதையை பெறுவீர்கள். ராசிநாதன் வலுப்பெறுவதால் நிலம் விற்கும் வாங்கும் யோகம் உண்டாகும். இதன் மூலம் புதிய சொத்துக்களை வாங்குவீர்கள். புதிய வீடு வாங்குவது, கட்டுவது, அபார்ட்மெண்ட் வாங்கும் யோகம் உண்டாகும். கடன் வாங்கி புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். குழந்தை பாக்கியம். பாக்கியஸ்தானத்தில் இருக்கும் குரு 5ஆம் இடத்தை பார்ப்பதால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிகிச்சை முறையில் குழந்தை பெறும் பாக்கியம் உண்டாகும். சுக்கிர பகவான் ஜூலை 8ஆம் தேதி வரை சூரியனின் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். நினைத்த லாபம் கிடைக்கும். அரசாங்க ஒப்பந்தம் கிடைக்கும். அரசாங்கத்தின் மூலமாக உயர்வு உண்டாகும். இடமாற்றம், பதவி உயர்வுகள் கிடைக்கும். அனுகூலம். தந்தையின் மூலம் அனுகூலம், ஆதாயம் கிடைக்கும். மின்சாரம், ஒளி சம்பந்தப்பட்டவை சிறப்பு பெறும் காலகட்டமாக இருக்கும். ஜூலை 8 முதல் 20ஆம் தேதி வரை சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பயணம் செய்வதால் தொழிலில் நல்ல மாற்றம் உண்டாகும். தொழில் ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழிலுக்காக பயணங்கள் செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும். கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் வரும். புதிய ஐடியாக்களை தொழிலில் புகுத்துவீர்கள். பணம் பெருகும். ஜூலை 20 முதல் 25 வரை செவ்வாயின் நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிப்பதால் தனத்தை பெருக்கிக் கொள்ளும் வாய்ப்புகள் வரும். குடும்பத்துடன் கூட்டு தொழில் செய்யும் வாய்ப்புகள் வரும். கணவன் மனைவியுடன் சேர்ந்து குடும்பத்தின் வருமானத்தை பெருக்குவீர்கள். கூடுதல் வருமானத்துக்கு உண்டான தொழிலை செய்யும் யோகம் உண்டாகும். திடீர் அதிர்ஷ்டம், ஜாக்பாட் உண்டாகும் வாய்ப்புள்ளது. அருமையான காலகட்டமாக இருக்கும். மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.